பிக் பாஸ் ஃபேமிலி வீக்ல கூட பர்சனல் அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு நபர் தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பேச போறோம். அவங்கள பத்தின நிறைய வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து சபரியோட ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஒரு கண்ணீர் சிந்தும் நிமிடங்கள், கானா வினோத் எமோஷனலான நிறைய மூமெண்ட்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், விஜி. ஸோ கனியோட தங்கச்சியா விஜி வந்து ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிட்டு வராங்க. எப்படி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அரோராவை பார்த்து ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சர்க்காஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் பயங்கரமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த பார்வதி அரோராவோட வெளி உலகத்துல ஒரு நேம் இருக்குல்ல, அந்த நேமை வச்சு கூப்பிடுறாங்க. பலூன் அப்படின்ற ஒரு நேமை பயன்படுத்துறாங்க. இட் வாஸ் வெரி 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 ராங். எப்படி வெரி வெரி ராங். இந்த அம்மாவுக்கு மட்டும் ஆன்டி அப்படின்னு கூப்பிட்டா நோகுது இல்ல, வலிக்குது இல்ல. எப்படி பார்வதிக்கு ஆன்டி அப்படின்னு கூப்பிட்டா வலிக்குதா இல்லையா? கூப்பிடாதீங்கன்னு சொல்றீங்களே. அப்ப இந்த ஒரு ஃபேமிலி டாஸ்க்ல அந்த ஃபேமிலி விஜி வந்து அரோராவை பாராட்டுறாங்க. உங்களுக்கு என்ன நோகுது? உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு ஏன் வலிக்குது? நடுவுல பலூன் அப்படின்னு கத்துறது என்னதுங்க அது? திட் இஸ் எ வெரி வெஸ்ட் பிஹேவியர். வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர். வன்மத்தில் இதுல வந்து தூய்மையான மனசு கொண்ட ஒரு நபர் பார்வதியாம். தூய்மையான மனசு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன், வேற எதுவும் இல்லை. தூய்மையான மனசு கொண்ட நபர் பார்வதியாம். அப்படி இருந்தா அந்த இடத்துல ஏங்க அந்த டைலாக் சொல்ல வருது? எப்படி தூய்மையான? இவங்க தான் நேற்று சொன்னாங்க கிரே ஏரியா கிரே ஏரியா. இதாங்க கிரே ஏரியா. இந்த கிரே பிஹேவியர் தெரியுது பாருங்க அந்த இடத்துல. அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பாத்தீங்களா? பலூன்ற டைலாக் வருதுடே. இது எவ்வளவு பெரிய கேவலம். கேவலம். அந்நேரம் வந்து பாரு ஆண்டின்னு கூப்பிட்டா சும்மா இருந்திருப்பாங்களா? பார்வதி அப்படியே பொங்கிட்டு வருவாங்கல்ல. இன்னொரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்ல வருது அப்படின்ற கேள்வி நீங்க கமெண்ட்ல கேட்பீங்க. அதுதானே உண்மை நீங்க சில பேர் சொல்லுவீங்க. நான் அப்படி பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையும் இது கேம் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்தவனோட வெளியே நடக்கிறத விஷயத்தை வச்சு பேசக்கூடாது அப்படின்றதான் நான் என்னோட ரிவ்யூ பேட்டர்ல ஃபாலோ பண்றது. வீட்டுக்கு வெளில என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோங்க, அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பர்சனா ஒரு பிளேயரா வெளி உலக விஷயத்தை எடுத்துன்னு வந்து நீ அட்டாக் பண்றனா நீ ஒரு சீப்பான கேம் விளையாடுற அப்படின்றத நான் சொல்றேன். கேவலம் அது. அதே ஆன்டி அப்படின்றது பார்வதியை கூப்பிட்டுறது தப்புன்னு நானே சொல்லியிருக்கேன். அப்ப அது தப்புன்னா இது தப்பு. இந்த வேலையை பார்வதி பார்த்த இது வந்து ரொம்ப ஒஸ்ட். அதான் சொல்றேனே, வன்மமே கிடையாது, தூய்மையான பிஹேவியர், தூய்மையா நான் நினைப்பேன், மனசுல வன்மம் இருக்காதுன்னு சொன்னவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்ப அது வன்மம் தான் நான் சொல்லுவேனே தாண்டி இந்த தூய்மையான ஆத்மா மனசார எதுவும் நினைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றதெல்லாம் உருட்டுங்க. நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன் பார்வதியோட. இது நம்பர் 1 செக்மெண்ட். நம்பர் 2 செக்மெண்ட்டுக்கு போறேன். இப்ப நேத்து லைவ்ல என்ன, நேத்து லைவ்ல தான் என்ன சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க போல யாருக்கிட்டயோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாண்ட்ரா கேரளால இருந்து வராங்கல்ல. அப்ப வந்து சேச்சி வைப்ஸ் அப்படின்றது ஓகே. சேச்சி வைப்ஸ்னா என்ன? சேச்சினா அக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து மல்லு வைப்ஸ்ன்னு சொல்லிட்டு அமித்தை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ரியாக்ஷனே தப்பா இருக்கு. அவங்க மீன் பண்ற இன்டென்ஷனும் வேற மாதிரி இன்டென்ஷனா குறிக்குது. ஒஸ்ட் பிஹேவியர் தான் சொல்றேனே. இவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலனா அப்படியே சைலண்ட் 4ல லேபிள் பண்ணிடுறது, பிராண்ட் பண்ணிடுறது, இந்த வேலைகளை பார்க்கறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க பார்வதி. ரொம்ப கேவலங்க இது. இவங்க பண்றதே இதுதான். அவங்கள மட்டும் எவனா ஒருத்தன் லேபிள் பண்ண பொத்திக்கிட்டு கோவம் வருது இல்ல. நீங்க அடுத்தவங்க பண்ணலாமா? அடுத்தவங்க மேல இவங்களோட கேமே முழுக்க அடுத்தவங்க மேல ராங் நரேட்டிவ் செட் பண்றது, ராங்கான அலிகேஷன் வைக்கிறது, ராங்கான ப்ரொஜெக்ஷன் பண்றது. இந்த வீட்லயே இந்த அம்மா தான் நியாயவாதி அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தவங்களாம் கேடு கெட்டவன், உருப்படாதவன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது. வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? என்ன பிஹேவியர்? இதுல வந்து அவங்களுக்கு வேற இதுவா நல்லா வந்துட போகுது. எனக்கு அந்த அளவுக்கு தான் அவங்க பண்றதெல்லாம் இருக்கு. அந்த விஷுவல்ஸ் நானும் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஷாக்கா இருக்கு. இன்னொரு விஷயத்த சொல்றேன். இது 2வது இன்சிடென்ட் கேவலமா பண்ணது. 3வது இன்சிடென்ட், மேடம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் எகிட்டேரியன் சொன்னாங்கல்ல. வெளியே ஃபுட்டேஜ் எல்லாம் சர்க்குலேட் ஆயிருக்கு. எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிட்ற மாதிரி எடுத்து அந்த என்னது நத்தக்குள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிட்றாங்க. அது எக்கா? வெஜிடேரியன். நத்த கூட வெஜிடேரியன் நினைக்கிறேன். மீன் வெஜிடேரியன், சிக்கன் வெஜிடேரியன். உங்களுக்கு எல்லாம் தெரியாதா மக்களே? வெஜிடேரியன் சாப்பிட்ற நபர்களே, உங்களுக்கு எப்போ இதெல்லாம் ஆட் ஆச்சுன்னு தெரியல மக்களே. நானும் இதுக்கப்புறம் வெஜிடேரியன் ஆயிடலான்னு நினைக்கிறேன். நத்தை சாப்பிட முடியும், மீன் சாப்பிட முடியும், சிக்கன் சாப்பிட முடியும், மட்டன் சாப்பிட முடியும். எல்லாமே வெஜிடேரியன்ல வருதுன்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா அது வந்து நான் பார்வதியோட பொன்மொழிகளை ஃபாலோ பண்ற ஒரு ஆளுங்க. எப்படி பார்வதியோட பொன்மொழி அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஏன்னா அந்த வழியில பாத்தீங்கன்னா நானும் வெஜ் தாங்க. இது இத்தனை நாள் எனக்கே தெரியாம போச்சு. இத்தனை நாள் நான் நான்வெஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி வெஜ்ஜுன்னு சொல்லிடலாம், எகிட்டேரியன் சொல்லிடலாம். எப்போ இதெல்லாம் வந்து இதுல ஆட் ஆச்சுன்னு தெரியல. இதுல வேற இதுல என்ன தெரியுமா? இதுவே பிளான். நல்லா நோட் பண்ணுங்க பிளான் என்னன்னு.
இப்போ பார்வதி வீட்டுக்குள்ள நான்வெஜ் சாப்பிட்டு வீட்டுக்குள்ள நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆளா வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா அது வீட்டுல டிமாண்ட் வந்து வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும், நான்வெஜ் எல்லாரும் சாப்பிடுவாங்க, அதனால பிரச்சனையே இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போகும்போதே எகிட்டேரியான் நம்ம போயிடுவோம். அப்ப நான்வெஜ் வேற ஏதாவது செஞ்சா இதை வச்சு ஒரு இஷ்யூ பண்ணலாம், இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்ற பிளானோட தான் உள்ள போயிருக்காங்க அக்கா. எப்படி இதையும் ஒரு பிளானா பயன்படுத்தலான்னு உள்ள போயிட்டு பயன்படுத்துறாங்க. நல்லா இருக்கு சூப்பர் பிளானுங்க. நல்லா பார்த்துட்டு பண்றீங்க பாரோ. வெளியே இருந்து இதையும் பிளான் பண்ணிட்டு போறீங்களே எப்பா, எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் பாருங்க மக்களே. வெளியெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்களா, நம்ம போய் சொல்றோம்னு நீங்க எல்லாம் கேட்பீங்களா? ஒன்றும் இல்லை, அங்கே பார்வதியோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அதில் நீங்கள் வீடியோஸே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸில் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டிருப்பாங்க, நான்வெஜ்லாம் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. என்ன அது அப்படியே வந்து நம்ம அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துருந்தோன்னா நம்ம முட்டா பையன்னு எழுதிடுவாங்க. முட்டா பையன் கேன கூமுட்டான்னு எழுதி குத்துருவாங்க. அந்த மாதிரி தான் தெளிவாக பார்க்குறவனுக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்மள இப்படியே உட்காந்து மிளகா தலையில் அரைச்சிட்டு இப்படியே போயிடுவாங்க. நல்லா பண்ணுறீங்க பாரோ, சூப்பர், வேற மாதிரி. இது மூணா. இப்போ லைவ் மேட்டருக்கு வருவோம். சபரி அவங்க அம்மா போகும்போது அதில் எமோஷ்னலாக பாட்டு பாட சொன்னாங்க. இதில் குறிப்பாக சபரி அவங்க அக்கா வந்து உன் கூடவே பிறக்கணும் அப்படின்ற ஒரு பாட்டு பாடும்போது அங்கே வந்து எல்லாம் எமோஷனல் ஆகிட்டாங்க. சபரி ஒரு பக்கம் எமோஷனல், அவங்க அம்மா எமோஷனல், அக்கா எமோஷனல்ன்ற மாதிரி வினோத்தோட வைப்ஸில் அந்த பாட்டு கேட்கும்போது வேற மாதிரி ஒரு வைப்பாக இருந்தது. எல்லாருமே எமோஷனல் ஆகிட்டாங்க. எல்லாரும் எமோஷனல் ஆகிட்டு அந்த செக்மெண்ட் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் இது நடந்து முடிச்ச உடனே என் பையன், என் தம்பி, என் சபரி இப்படி தான் எல்லா வாட்டியும் சாரி அதிகமாக கேட்டுட்டு இருப்பான், இதுவும் தேங்க்யூ அதிகமாக சொல்லிட்டு இருப்பான். நம்ம பார்க்கறதுக்கு அவன் வேற மாதிரி தெரியுவான், பட் அவன் அப்படி கிடையாது. எல்லாமே அவனுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசி அவனை சொல்ல வைக்கிறாங்க. அடுத்து நிறைய எமோஷனலான சாங்ஸ் அமித், வினோத் இதெல்லாம் பாடும்போது அங்கே ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட்டாக அந்த இடத்துல நிறைய வருது. அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அடுத்து என்ன பண்றாங்க, இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பார்வதி கிட்ட அவங்க ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறாங்க. நீ கோவம் மட்டும் பற்றாதமா, கோவப்படாம இருமா, அதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறாங்க. எப்படி கோவப்படாம இருமா, அதான் அட்வைஸ் சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வெளியே மெயின் கேட்டான இருந்து சபரி வந்து ஃபீல் பண்றாப்புல, அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு பிக் பாஸோட வாய்ஸ் கடைசி ஒரு முறையாக நாங்கள் பிக் பாஸ் எங்க பேரை சொல்லணுன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. பிக் பாஸும் அந்த பேர்களை சொல்லி விட்டு மழை அனுப்பின தருணங்கள் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதை தாண்டி எல்லா ஹவுஸ்மேட்சுமே அவங்க அம்மா காலில் வந்து விழுந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள். அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல தருணமா இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாருமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதுல குறிப்பா கானா வினோத் சொல்லணும், அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு போல. இதை பார்த்தவொடனே அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்து அவர் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி கதறி அழுகுறாரு. அவங்க போகும்போது மெயின் டோர்ல வெளியே போகும்போது அவங்க வந்து கானா வினோத்தை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா கேமை விளையாட்டு வெளியே வாங்க, நம்ம மீட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் ஆறுதல். சபரி அப்படி அழுவான்னு பார்த்தா கானா வினோத் அழுறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனம். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது. இப்பதான் அவங்க எல்லாம் வெளியே போய் சேர்ந்துருக்காங்க. ஐயோ இதையும் தப்பா, வெளியே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றனர் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.